தங்கப்பிள்ளை. ஒரே ஒரு நிமிட பொன்மொழி சிறுகதை. தலைப்பு: தங்கப்பிள்ளை. சிறுகதை. சிந்தாபுரி என்னும் அமைதியான ஒரு ஊரில் ஒருபோதும் ஒலிக்காத ஒரு அழகான, தானாக ஒலிக்கும் தங்க மணியுடன் கூடிய ஒரு அழகான கோயில் இருந்தது. இங்கு வருகை தந்த ஒவ்வொருவரும் தினமும் இந்த தங்கமணி ஏன் ஒலிக்கவில்லை என்று வயதான அந்த பூசாரியிடம் கேட்பார்கள். அவரும் உள்ளே தனது மனதில் சிரித்து கொண்டே, யாராவது ஒருவர் உண்மையிலேயே தன்னலம் அற்ற சேவை செயலை செய்தால் மட்டுமே இது ஒலிக்கும் என்று வெளியே அனைவரிடமும் கூறுவார். இப்படி பல ஆண்டுகள் கடந்துவிட்டன. அந்த ஊர் மக்கள் இலவசமாக, மேலும் உதவியாக பணம் மற்றும் பல பொருட்களை மற்றவர்களுக்கு அன்புடன் தானமாக கொடுத்து உதவினார்கள். ஆனால் அந்த தங்கமணி அப்போதும் கூட ஒலிக்காமல் மிகவும் அமைதியாகவே இருந்து வந்தது. ஒரு நாள் இரவு நேரத்தில் ரவி என்ற ஒரு ஏழை சிறுவன் அந்த கோவிலுக்கு மிக அருகில் குளிரால் ஒரு நாய் உடல் நடுங்கி வாடுவதைக் கண்டு மனதில் வேதனை அடைந்தான். பிறகு உடனே அவன் சற்றும் தாமதிக்காமல் அதன் அருகில் சென்று தனது உடலில் தான் போர்த்தியிருந்த, அவனிடம் இருந்த அந்த ஒரே ஒரு போர்வையை கழற்றி எடுத்து அந்த நாயின் மீது போர்த்திவிட்டு அதன் தலையை தனது கைகளால் நன்கு கோதியும் விட்டான். ரவி நாயின் காதில், என்னை விட இது உனக்கு இப்போது மிகவும் தேவை என்று மகிழ்ந்து கிசுகிசுத்தான். பிறகு அன்றிரவு தனது வீட்டிற்கு செல்ல அவன் கோவில் அருகில் நாயை பார்த்து கொண்டே நடந்து வரும்போதுதான் என்றும் இல்லாத அந்த பெரிய பேரதிசயமாக ஒரே ஒரு உலக அதிசயம் நடந்தது. ஆம், தங்கமணி டொங் டொங் என்று மிகவும் சத்தமாகவும் மற்றும் தெளிவாகவும் தனது ஒலியை மிகவும் மகிழ்ச்சியாக, இன்பமுடன் எழுப்பியது. தங்கமணியின் அபரிமிதமான ஒரே ஒரு இந்த பெரிய அதிசய சப்தத்தை கேட்ட ஊர் பொதுமக்கள் அனைவரும் இன்ப அதிர்ச்சி அடைந்து உடனேயே அனைவரும் ஒன்றாக இணைந்து அந்த கோயிலை நோக்கி விரைந்து ஓடி வந்தனர். வந்த அனைவரும் பூசாரியிடம், இப்போது இங்கே எப்படி இந்த பெரிய உலக அதிசயம் நடந்தது என்று கேட்டு வினவினார்கள். அப்போது அங்கு இருந்த அந்த பூசாரி அனைவரையும் பார்த்து சிரித்து கொண்டு வரவேற்று மகிழ்ந்தார். மேலும் அப்போது அந்த நேரத்தில் அவரின் கண்கள் இரண்டுமே ஆனந்த கண்ணீரால் நிரம்பி வழிந்தன. தங்கமணி ஒலித்தது காரணம் என்ன என்றால், யாரோ ஒருவர் தன்னிடம் தனக்கு என்று இருந்த ஒரே ஒரு பொருளை சுயநலம் பாராமல் தானமாக கொடுத்து இருக்கிறார். அத்துடன் அவர் எந்த ஒரு பிரதிபலனையும் கூட எதிர்பார்க்காமல் தான் இதனை செய்தும் இருக்கிறார். வாருங்கள், நாம் அனைவரும் என்னுடன் அது யார் என்று இங்கே தேடி பார்ப்போம் என்று அனைவரையும் அழைத்து கொண்டு கிளம்பினார் பூஜாரி. பிறகு அனைவரும் அந்த கோயிலை சுற்றிலும் நன்கு தேடினார்கள். அப்போது அந்த கோயிலுக்கு மிக அருகில் ரவி என்ற அந்த சிறுவன் தான் நாய்க்கு போர்த்திவிட்ட அந்த தனது ஒரே ஒரு போர்வையை மீண்டும் ஒரு முறை நன்கு அந்த நாயின் உடல் முழுவதும் போர்த்தி விட்டதுடன் மேலும் அதற்கு ஆதரவாக மற்றும் துணையாக அந்த நாயை கட்டி அணைத்து கொண்டு அதனுடன் பேசிக்கொண்டு மேலும் தட்டி கொடுத்து கொண்டே அதன் அருகில் தனது உடல் குளிரை கூட பொருட்படுத்தாமல் படுத்து இருந்தான். இதனை கண்ட அவனது பெற்றோரும் நண்பர்களும் மேலும் உற்றார் உறவினர்களும் மிகவும் மகிழ்ந்து போயினர். ரவியின் இந்த தன்னலம் கருதாத நற்செயல் கண்ட அனைவரும் பெருமை கொண்டு தங்கள் கரங்களை தட்டி ஓசை எழுப்பி உள்ளம் பூரித்தனர். உடனேயே ஓடி வந்து அவனை தங்கள் கைகளில் தூக்கி கொண்டு மேலும் தலைக்கு மேலே ரவியை உயர்த்தி பிடித்து கொண்டே மிகவும் ஆனந்தமாக இன்பமுடன் ஆரவாரம் செய்து, பின் அதிர, ரவி எங்கள் தங்கம், எங்கள் ஊரின் ஒரே ஒரு தங்க பிள்ளை என்று கூறி ஒலி எழுப்பினர்.
ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவரும் பாகுபாடு ஏதும் இல்லாமல் அவனது பட்டு கன்னங்களில் மாறி மாறி முத்தம் தந்து அகம் குளிர்ந்து மகிழ்ச்சி அடைந்தனர். கோயில் தங்கமணியை ஒலிக்க செய்த ரவி அன்று முதல் சிந்தாபுரியின் ஒரே ஒரு செல்ல தங்கப்பிள்ளை ஆனான். பொன்மொழி: இதயம் மிகவும் தூய்மையாக இருக்கும் போது மட்டுமேதான் நன்மையின் தங்கமணி ஒலிக்கும். சில நேரங்களில் ஒரே ஒரு சிறிய நற்செயல் கூட அந்த வானத்தையே ஒலிக்கிவிடும். நன்றி, வணக்கம். கீதம் தொலைக்காட்சி.